Hey guys, welcome back to our channel. In our channel, in this video, we will see a preview of a smooth slide and rotation transition. We will Alight motion make this After Effects EFX MP4 editing. That's slide and rotate transitions நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குனா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு என்ஹான்ஸ்டா காட்டும் வீடியோவை. நம்ம சாதாரணமா ஒரு ஜூம் எஃபெக்ட் பண்றதுக்கும் ஒரு ரொட்டேஷன் ஒரு ஸ்லைட் எஃபெக்ட் பண்ணோம்னா அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத எப்படி அலைட் மோஷன்ல மேக் பண்ணனும்னு நான் இந்த வீடியோல சொல்லி தரப்பறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் ரேஷியோஸ் வழக்கம் போல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 ரேஷியோவில் செட் பண்ணுறேன். இந்த ரொட்டேஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 ரேஷியோ இல்லைனா ஒரு 4:5 இன்ஸ்டாகிராம் ரேஷியோ அதில் பார்த்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ஒரு லுக் கொஞ்சம் நல்லா இருக்கும். 16:9 நம்ம ரொட்டேஷன் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இது இந்த ரேஷியோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இது இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 1:1 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டியூரேஷன் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்டுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்பீடாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு தேவையான இமேஜஸை இதை போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு ரொட்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைடுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஜூம் பண்ணி எல்லா இமேஜஸையும் இதே போல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இமேஜஸ் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லைடு பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்ம பொசிஷனை மூவ் பண்ணால் தான் அது ஸ்லைட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இமேஜ் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து வர மாதிரி நம்ம ஸ்லைட் எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இதே போல் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இதே போல் பாதி இமேஜ் தெரிகிற மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த 2 கீ ஃப்ரேமையும் ஸ்டார்டிங் எண்டிங் இதே போல் இழுத்து விட்டுருங்க. கரெக்டாக இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கிராஃப் செட் பண்ண போகிறோம். கிராஃப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கிராஃப் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டு ஆப்ஷன் கிராஃப் யூஸ் பண்ணுறோம். அந்த கிராஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்னஸ் கொடுக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு கிராஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா என்னைய போல் செட் பண்ணிக்கோங்க அந்த கிராஃபை. இது என்ன பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற எடிட்டுக்கும் தேவைப்படும், மற்ற டிரான்சிஷன் கொடுக்குறதுக்கும் தேவைப்படும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்மூத்தாக அந்த இமேஜ் அப்படியே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா ரைட்லேருந்து நமக்கு வரணும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இதே போல் இங்கிட்டு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இதே போல் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதே போல் கிராஃப் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 ஆரோ மார்க் இருக்குல்ல அதை இதே போல் மாற்றி விட்ருங்க இந்த டைரக்ஷனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்லைடு சூப்பராக வருது. ஓகேங்களா? இப்போ ஸ்லைடு நம்ம பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ தேர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வழக்கம் போல் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன் செகண்டாக இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ண போகிறோம். 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலே வச்சுக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு
ரொட்டேஷன் பண்ணணும் நம்ம. அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி மொத்தத்துக்கு இருக்கும். ஒரு ஃபுல் ரொட்டேஷன்னா ஒரு 180 டிகிரி நம்ம சொல்லலாம். அந்த 180 டிகிரியில் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வந்து நம்ம இதில் செட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து போல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சூப்பராக ஒரு ரொட்டேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட் இமேஜ் வந்து கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 2 கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு இமேஜில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வச்சுருந்தோம். ஸோ 120 டிகிரி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 180க்கு 180லேருந்து ஒரு 120 வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா 60 டிகிரி மீதம் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இமேஜுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிகிரி வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டான ஒரு சிங்கில் வந்து ரொட்டேட் ஆகிறது வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதை போல் 2 கீ ஃப்ரேம்ஸை வந்து ஸ்டார்டிங் எண்டிங் வந்து மாற்றி விட்டுட்டு நம்ம காப்பி பண்ண கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 ஆரோ மார்க் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் செட் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து நம்ம ரொட்டேஷனும் பண்ணிட்டோம், ஸ்லைடும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளாங்காக ஒரு ராவாக எஃபெக்ட் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். ஒரு பிளர்ரு ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னா பிளர் ஆப்ஷனில் நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணிங்க எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்புன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா டைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைல்ஸ் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைல்ஸில் வந்து மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கிராப்புங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா 1.005 அந்த மாதிரி லெவல் வந்து கூட்டி வச்சுக்கோங்க டைல்ஸ் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா பிளர் ஆப்ஷன் போங்க. அதில் போனீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்கன்னா மோஷன் பிளரில் வந்து உங்களுக்கு தேவைன்னா பிளர்ராக வேல்யூ வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். பட் நான் வந்து எதுவும் கூட்டலை, எனக்கு இதுவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அப்படியே உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இமேஜ் வந்து ஒரு பிளர் ஆகிட்டு ஒரு சூப்பராக ஒரு டிரான்சிஷன் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்மூத்னஸோடு இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட எல்லா இமேஜஸ்க்கும் இதை வந்து அப்ளை கொடுத்துருங்க. இதே போல் ஸோ அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்னஸாக ஒரு ஸ்லைடு அதுக்கப்புறம் ரொட்டேட் ட்ரான்சிஷன் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறது போலே அலைட் மோஷனில் பண்ணிட்டோம். இதே போல் நிறைய ட்ரான்சிஷன் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் பண்ணலாம். பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பேசிக்காக வந்து ஜூம் இன் ட்ரான்சிஷன் ஜூம் அவுட் ட்ரான்சிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ட்ரான்சிஷன்ஸ் இதே போல் நிறைய ட்ரான்சிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இதில் கேட்டது வந்து நிறைய பேர் கேட்டது ஸ்லைட் அண்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் வளர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.